கிறிஸ்து டிசம்பர் 25 நாள் நம்முடைய உள்ளத்துக்குள் பிறக்க கூடாது. தினமும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கிறிஸ்து பிறக்க வேண்டும். நம்ம இந்த ஒரு நாளை மட்டும் ரொம்ப பெருசா எடுத்து நம்ம கொண்டாடுறது அல்ல. டெய்லி கிறிஸ்து நமக்குள்ள பிறக்கணும். சரி, கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு நற்செய்தி. ஆனா இது நற்செய்தி ஆக்கப்படல, இது களியாட்டாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் உலகத்திற்கு ஒரு நற்செய்தியாய் அறிவிக்கப்பட வேண்டிய நற்செய்தி. இன்றைக்கு இது ஒரு களியாட்டம், கொண்டாட்டம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ஜாய்மெண்ட் என்கிற நிலைமையில் பிசாசானவன் கொண்டு விட்டிருக்கிறான் உலகத்தை. இயேசு கிறிஸ்து பிறந்தது நோக்கம் பாவிகளை இரட்சிக்கும்படியாய். இந்த கிறிஸ்துமஸ் இன்றைக்கு அவமதிக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் இன்றைக்கு அவமதிக்கப்படுகிறது. களியாட்டுகள், விளையாட்டுகள், அதை அந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்று யோசிக்கத்தக்காத அளவிற்கு இந்த கிறிஸ்துமஸை அவ்வளவு கேவலப்படுத்தி அதை நான் நினைக்கிறேன், பரலோகத்திலிருந்து தேவன் இந்த உலகத்தில் நடக்கிற கிறிஸ்துமஸ் பண்டிகை பார்க்கும் பொழுது நிச்சயமா சொல்றேன், அவர் வேதனைப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதனைப்படுவார். கிறிஸ்து என்கிற பிறப்பை சொல்லி குடிக்கிறது, ஆட்டம் போடுறது, கும்மாளம் போடுறது, சினிமா பாட்டு போட்டு அதுக்கு ஆட்டம் போடுறது, அதுக்கு கும்மாளம் போடுறது, என்ஜாய் பண்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற ஒரு நாளும் கிடைக்கல. இவர்கள் கிறிஸ்து என்கிற ஒரு நாளை எவ்வளவு கேவலப்படுத்துகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஊருக்குள்ள எவ்வளவு அசிங்கமா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார். வசனத்தை தெரிஞ்ச எனக்கே இதைகளை பார்க்கும் பொழுது அவ்வளவு வேதனையா இருக்கிறது என்றால் பரிசுத்த தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார் மக்களே. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் இவர்கள் கொண்டாடுறது பார்க்கும் பொழுது கொண்டாடுவதற்கு மனசே வராது. எப்படி கொண்டாட முடியும்? என்ன இது? உலகத்துக்கு உலகமாய் கிறிஸ்து உலகத்திற்குரியவரா? கிறிஸ்துவனுடைய மகிமை என்ன? அவர் எவ்வளவு மகா பெரிய கர்த்தர், அவர் எவ்வளவு பெரிய பாவிகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். பாவத்தை மேன்மேலும் செய்வதற்கு இன்றைக்கு கிறிஸ்து என்கிற ஒரு பிறப்பை இவர்கள் எடுத்து, நான் சொல்றேன், இதையெல்லாம் பிசாசுனுடைய மகா பெரிய தந்திரம். கிறிஸ்து என்கிற பிறப்பை முன்ன வச்சுட்டு பிசாசு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் போங்கள், உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, இந்த கடைசி நேரத்தில் ஒன்றே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு வேத புஸ்தகத்திலிருந்து ஆதி ஆகமத்தில் ஒன்று வாசித்தேன், ஸ்திரீயினிடத்தில் கிறிஸ்து பிறப்பார் என்று. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசித்தோம், ஸ்திரீயினிடத்தில் கிறிஸ்து பிறந்தார் என்று. மீகால வாசித்தோம், பெத்லகேமில் அவர் வருவார், ஆளப் போகிறவர் வருவார் என்று. நம்ம வேதத்துல பார்த்தோம், பெத்லகேமில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று. இனி ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு, நான் வருவேன் என்கிற தீர்க்க தரிசனம். என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, இந்த 3 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது உண்மையானால் நான் வருவேன் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும் என்பதை மறந்து போகாதீர்கள். ரொம்ப எச்சரிக்கையோடு வாழணும், ரொம்ப பயத்தோடு வாழணும். நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் வருவார். பண்டிகை நமக்கு பெருசல்ல, அவருடைய வருகை தான் நமக்கு பெருசு. நீ கொண்டாடுறதுல நான் தப்பு சொல்லல, ஆனா அதை பரிசுத்தத்தோடு நீ நடத்துவாயானால் அது உனக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த கிறிஸ்து நமக்காக பிறந்தார் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். என்ன கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, கொண்டாடுறதுல தப்பு இல்லை, பாவம் இல்லாமல் கொண்டாடுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து வேதனைப்படாத அளவுக்கு கொண்டாடுங்கள். கிறிஸ்து வேதனைப்படக்கூடாது. நாளைக்கு உங்களுக்கு முடிஞ்சா ஒரு 10 பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்க, கிறிஸ்து உங்களுக்காக பிறந்தார். அப்படி உங்களால முடியுமா? அதுதான் நம்ம செய்யணும். கிறிஸ்து உங்களுக்காக பிறந்தார். கிறிஸ்து உன் பாவத்துக்காக பிறந்தார்.